இன்னைக்கு ஒரு ஃபெய்த் ஆக்ஷன் பண்ண போகிறோம். விசுவாசத்தின் கிரியை. நிறைய வசனங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை பல நேரங்களில் நம்ம பயிற்சி இல்லாமல், ப்ராக்டிஸ் இல்லாமல் கடந்து போயிருப்போம். லூக்கா 6:38 என்ன சொல்கிறாரு? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது சின்ன வயசுலே சண்டே கிளாஸில் படித்த வசனம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் ஒரு தாய் வசனத்தை ஆண்டவர்களுடைய இதயத்தில் ஒரு உற்சாகத்தை சேலஞ்சு மாதிரி பண்ணி பார்ப்போம். மினிஸ்ட்ரி மதுரையில் பண்ணுறோம், கிராமங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அதோடு நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அறியாமல் இருப்பீர்கள். பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். சரி, ஓகே. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கொடுங்கள். பழைய ஏற்பாட்டில் தசம பாகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசு அதை சொல்கிறாரு. இதையும் செய்ய வேண்டும், அதையும் விடாதிருக்க வேண்டும். அந்த தசம பாகத்தை விட அதிகமாக ஆண்டவருக்கு நம்ம கொடுத்து பழகணும். ஒரு எப்படி பழகணுன்றது இல்லை. தசமாகிறது ஒரு ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு பேசிக்காக வச்சிருக்கிற ஒரு காரியம். ஆனால் அதை தாண்டி நம்ம ஆண்டவருக்கு நம்ம சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு நம்ம அந்த வசனத்தை விசுவாச கிரியை பண்ணி பார்க்கலாம், சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னன்னா, இன்னைக்கு அற்புதம் நடக்கணும்னு நினைக்கிறேன். கொடுக்கறதுனால இன்னைக்கு எத்தனாம் தேதி? 27 ஜூலை 27 காலை 5:19 சேலஞ்சு பண்ணி பார்க்குறேன். இன்னைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அநேக காரியங்கள் நம்ம கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்றால் சொன்னார்ல. அது ஒரு பக்கம். சில காரியங்களில் கேட்டால் கிடைக்கும். ஆனால் அந்த பண காரியங்களில் ஊழியக்காரங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். என்னன்னா, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் நமக்காக எல்லாமே கொடுக்கிறார். இலவசமாக தான் கொடுக்கிறார். சுவாசிக்கிற காற்று இலவசம், குடிக்கிற தண்ணி இலவசம். இப்போ நம்ம ஃபில்டர் தண்ணியெல்லாம் வாங்கி பயன்படுத்துறது வேறு. ஆனால் இலவசமாகவே ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுறாரு. பூமிக்குள்ள தண்ணியை வச்சிருக்கிறாரு. நமக்கு வேண்டிய சகல ஆகாரங்களையும் தேவன் இந்த பூமிக்குள்ள வச்சிருக்கிறார், பூமியிலே வச்சிருக்கிறார். அதனால தேவன் கொடுக்கறதுல பெரிய அவரை மாதிரி இந்த உலகத்தில் யாருமே என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அப்படி இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். பொதுவாக மனுஷனுடைய இயற்கையான குணம் என்னன்னா, வாங்கிறது தான். ஏதாவது கொடுத்தா வாங்கலாம், ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. அது இயற்கையான மனுஷனுடைய குணம். ஆனால் தேவனுடைய குணம் கொடுக்கிறது. இப்போ நான் இதை சொல்கிறதுனால எனக்கு கொடுங்கன்னு தான் உங்களுக்கு சொல்லலை. இன்னைக்கு ஒரு லைவாகவே இதை என்ன செய்வோம் பண்ணி பார்க்கலாம். அக்கௌண்ட்டில் பேங்க்கில் நிறைய பேலன்ஸ் இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு 2000-3000 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு 1000 ரூபாயை நம்ம என்ன செய்வோம் எடுத்துப்போம். வீட்டில் கூட தெரியாது. இப்போ இன்னும் சொல்லலை. என்னுடைய இருதயத்தில் ஒரு சிந்தனையானவர் கொடுத்தாரு. இதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம். ஃபஸ்ட்டு டைம் போடுறேன். ஒரு சிப் சாங் பாட்டெல்லாம் போட்டிருக்கிறேன். நிறைய வசனங்கள், வாக்கு தத்தங்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம்.
இன்னைக்கு ஒரு புதுசாக என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஒரு 1000 ரூபா. 2-3 நண்பர்கள் என்னுடைய மனசில் வந்தாங்க. அதில் ஒருத்தர் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஊழியர் செய்கிறார். அவருக்கு நம்ம என்ன செய்வோம், 1000 ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணுவோம். நிச்சயமாக இது ஒரு விசுவாசத்தின் கிரியை. செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர்னே செய்வார். கண்டிப்பாக ஆண்டவர் சொன்னா அப்படியே செய்வார். என்ன செய்வார் சொல்றாரு, ஆமைக்கு குலுக்கி சரிந்து விடும்படி அப்படி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம், எல்லாமே ஒரு முயற்சி தான். இதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஆகும் டிரான்சாக்ஷன் பண்ணுறது நான் என்ன செய்கிறேன் சைடில் போட்டுறேன். இதில் உங்களுக்கு இப்படி உடன்பாடு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. அதையும் உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்ன செய்யுங்க, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நிறைய ஆண்டவருக்குரிய காரியங்கள் நம்ம என்ன செய்யலாம், பேசலாம். ஒரு சின்ன சின்ன முயற்சி தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடுத்த வீடியோவில் இதனுடைய ரிசல்ட்டை நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். ஓகே, பாய்.